ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து சாட்டர்டே விலாகு. ஸோ இது வந்து நான் மார்னிங்கே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் எழுந்தோடனே நாங்கள் எழுந்ததே பாப்பானாலும் இன்றைக்கி லீவ் ஆஃபீஸு. ஸோ மார்னிங்கே வந்து 11 o'clock தான் எழுந்தோமே. ஹஸ்பண்ட் வந்து அவங்க சீக்கிரமாகவே போயிட்டாங்க போல், 8:30க்கே போயிட்டாங்க போல். 11 o'clock வரைக்குமே நல்ல தூக்கம் எனக்கு. ஸோ லீவ்னாவே செம்மையாக தூங்குவோம், சொல்லவே வேண்டாம். அதனால் 11 o'clock மேலே எழுந்து பாப்பாவுக்கு எனக்கு மட்டும்தான் சாப்பாடு. மார்னிங் எழுந்தோடனே பால் காய்ச்சிட்டு 2 பேருமே குடிச்சிட்டு டிஃபன் எதுவும் செய்யலை. மார்னிங் டேரெக்டாக லஞ்சுக்கே டேரெக்டாக 12:30 ஆகிடுச்சு நான் சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணப்பே. ஸோ சாப்பாடே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் கீழே டெனண்ட் இருக்கவங்க அவங்க வந்து சாமி கும்பிட்டாங்க இன்றைக்கி. ஸோ பெருமாளுக்காக இலை போட்டிருந்தாங்க போல். ஸோ அதில் வடை அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, பாயாசம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சுட்டு நானும் பாப்பாவும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மதியானம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சிம்பிளாக அவர் இருந்தால் தான் காய் குழம்பு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்வேன் நான். சரி, அவர் இல்லைனாலும் எங்கள் 2 பேருக்காகன்னு சொல்லிட்டு தக்காளி குழம்பு மாதிரியும் சாப்பாடு அப்பளம் அதை வச்சு செஞ்சாச்சு. அதை சாப்பிட்டு 2 பேரும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ தக்காளி வந்து நான் தக்காளி தொக்கு மாதிரி தான் பண்ணணும்னு எனக்கு பிடிக்கும். ஆனால் பாப்பா வந்து அந்த தக்காளி வந்து இப்போ முழுசாக இருந்தால் சாப்பிட மாட்டா. ஸோ அரைச்சி ஊற்றிட்டா சாப்பிட்ருவா. சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சுருந்தேன் நான். சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ மோஸ்ட் ஆஃப் சின்ன வெங்காயம் எடுக்கிறது எல்லாருக்கும் நல்லது. ப்ளஸ் வந்து அது உரிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் உரித்து வச்சுட்டா அது செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இந்த காரக்குழம்பு, மீன் குழம்பு அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்துட்டு சாம்பார் எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணேன். பெரிய வெங்காயன்றது நமக்கு டைம் இல்லாதப்போ டக்குன்னு யூஸ் ஆகுறது வந்து பெரிய வெங்காயம் தான். ஸோ அதை தான் இது பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி சாட்டர்டேனால துணி நிறையாவே இருந்துச்சு, பெட்ஷீட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து நான் சும்மா எங்கள் துணியை வந்து ஃபஸ்ட்டு லோட் பண்ணிவிட்டு மேலே போய் காய வச்சுட்டு, பாப்பா வந்து நான் இறங்குறக்குள்ளேயே அவங்க எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் துணி காய போட்டால் அவங்க கிளிப்பு போடுவாங்க. ஆனால் அவள் போடுற கிளிப்பு ஒன்றுக்கு போடுவாள். துணி பத்தாததுனால நான் வந்து 2 துணிக்கு நடுவில் ஒரு கிளிப்பு போடுவேன். வந்தோடனே அவள் பசிக்குதுன்னு சொல்லிட்டா. குழந்த காலையில் அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டது தான். ஸோ வந்தோடனே அப்பளம் பொரிச்சிட்டேன். சரி வா பாப்பா, நம்ம 2 பேரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே துணி காய போட்டு வந்தோடனே பெட்ஷீட்டை வந்து மறுபடியும் இன்னொரு லோட் போட்டுட்டு நாங்கள் 2 பேருமே சாப்பிட உட்காந்துட்டோம். டிவி பார்த்துட்டே அவளுக்கு அந்த பொம்மை சேனல் போட்டால் போதும், வேறு எதையும் கண்டுக்க மாட்டாள். ஆனால் என்ன அப்பக்கப்போ அந்த பிரேக் விடுவாங்களே, பிரேக் டைமில் மட்டும் சும்மா கத்துவாம்மா, எனக்கு வேறு சேனல் போட்டு விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சாப்பாடு போட்டிருந்தேன். பாப்பா வந்து இப்போ அவளாக தான் சாப்பிட்றா. என்ன தான் நான் ஊட்டி விட்டாலும் அவளாக சாப்பிட்டா தான் அவளுக்கு வயிறு ஃபில் ஆகிற மணிக்கே இருக்கும்னு சொல்லிட்டு இப்போத்துலேருந்தே ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுலேருந்து அவளே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஸோ தோசைனா கொஞ்சம் சிந்தாமல் சாப்பிடுவா, சாப்பாடுனா ரொம்ப சிந்துவா. நான் அதுக்காகவே நானே ஊட்டி விடுற மணிக்கு இருந்துச்சு. நம்ம என்ன தான் ஊட்டினாலும் குழந்தையா சாப்பிட்டா தான் அவளுக்கு வயிறு ஃபில் ஆகும்னு சொல்லிட்டு நான் அவளுக்கே போட்டு கொடுத்துருவேன். சாப்பிட்டு முடிச்சோடனே வாடி தூங்கலான்னா அவளை அச்சு பார்த்தேன், எது பண்ணாலும் தூங்கவே இல்லை. என்னையும் தூங்கவே இல்லை. எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தூங்க விடாமல் வேறு வழி இல்லாமல் மறுபடியும் ஒரு 4:30க்கு எழுந்துட்டோம். நாங்கள் தூங்கவே இல்லை. அப்படியே அவள் கூட பேசிட்டு விளாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் பசிக்குதுன்னு சொன்னால் எனக்கு ஆம்லேட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. எனக்கு ஆஃப் ஆயில் தான் பிடிக்கும், அவளுக்கும் ஆஃப் ஆயில் தான் பிடிக்கும். ஸோ நாங்கள் எப்பயுமே எங்கள் வீட்டில் ஆஃப் ஆயில் தான் போடுவோம் எங்கள் 2 பேருக்கும். ஸோ அவள் சாப்பாடு கேட்டோடனே அவளும் சாப்பிட்டுட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன். 4:30 மணி ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் ஏன்னா மார்னிங் ஒரு ஆஃப்டர்நூன் 12:30 மணிக்கு தான் சாப்பிட்டோம். ஸோ அகைன் பசி எடுத்தனால ஒரு 4:30க்கு மேலே நானும் அவ்வளோ சாப்பாடு போட்டு முட்டை போட்டு சாப்பிட்டாச்சு. எனக்கு வந்து இந்த புரட்டாசி மாதம் நான்வெஜ்லாம் சாப்பிடாமலாம் இருக்க மாட்டேன். நான் சாப்பிடுவேன், நான்வெஜ் எல்லாமே சாப்பிடுவேன். ஸோ தலையில் ஆயில் வச்சுட்டு போய் தலைக்கு உடனே குளிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு அந்த எண்ணெய் பிசுன்னு இருக்கும், எனக்கு பிடிக்காது. அதனால தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டு டீ போட்டுட்ருக்கேன். ஸோ டீ குடித்தா கொஞ்சம் தலைவலி போகும். ஏன்னா தலை குளிச்சோடனே எனக்கு அப்படியே தலைவலி வந்துருச்சு. ஏன்னா நான் குளித்ததே ஒரு 6:30 அந்த மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறது, எண்ணெய் பிசுன்னு இருக்கிறதுக்காக குளித்தேன். உடனே தலைவலி எனக்கு பயங்கரமாக வந்துருச்சு. அப்புறம் நேற்று விளக்கி வச்ச சாமான்லாம் எடுத்து அடுக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்படி தான் எங்களுக்கு வந்து வீட்டில் இருந்தால் டே இப்படி தான் போகும். இதில் எப்படி நான் ரெஸ்ட் எடுக்குது எனக்கு தெரியல. குழந்த வந்து அவள் தூங்கவும் மாட்டா. நான் தூங்கணும்னு நினைப்பேன், ஆனால் என்னால் தூங்க முடியாது. அவள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாள். ஸோ சம்டைம்ஸ் ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும். எங்கள் அம்மா இருக்கிறப்ப ஃபுல்லாகவே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நான் நல்லா செய்வேன், ஃப்ரீயாக இருப்பேன். எனக்கு நம்ம தான் பார்த்தாகணும், வேறு வழி இல்லை. இருந்தாலும் ஒரு சில அந்த தூக்கம்னு வரப்போ கண்டிப்பாக எல்லாருக்குமே கோவம் வரதானே செய்யும். என்ன பண்ணுறது, குழந்தை ஆகிடுச்சு. அவளுக்கு வந்து விளையாண்டுக்கிட்டே இருக்கணும் அவள் கூடன்றது அவளுக்கு ஒரு ஆசை. பட் நமக்கு அந்த ஒன் டே கிடைக்கிறது தூங்குறதுக்கான டைம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அந்த குழந்தைக்கு அது புரியல. சரி என்ன பண்ணுறது, அவள் கூட ஜாலியாக விளாண்டுட்டு அப்புறம் அவளுக்கும் இன்றைக்கி டீ தான் போட்டு கொடுத்து. அவள் டீ தான் கேட்டாள். சரி அவள் குழந்தை டெய்லியும் அந்த காம்ப்ளான் அது ஏதோ குடிக்கிறா, பால் ஐட்டமே. ஸோ ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்போன்னு சொல்லிட்டு நானே டீ போட மாட்டேன் மோஸ்ட்லி. ஏன்னா ஒரு ஆளுக்கு டீ போடணுமா அப்படின்ட்டு.
ஆனால் எனக்கு டீ தான் ரொம்ப பிடிக்குமே காஃபியை விட. ஸோ இன்றைக்கி டீ போட்டு நானும் அவளும் பன்னு இன்றைக்கி மார்னிங் நான் கடைக்கு கூப்பிட்டு போனப்போ இந்த பன்னு வேணும்னு சொல்லிட்டு டீ பன் அது கேட்டா. ஸோ அதை வாங்கிட்டு வந்து அவளுக்கு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சு முடிச்சாச்சு. அடுத்து சாமிக்கும் விளக்கேற்றினேன். இன்றைக்கி சாட்டர்டேனால சரி விளக்கேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ் எதுவுமே இன்றைக்கி செய்யலை. பாப்பாவுக்கு மட்டும் ஒரு முட்டை யூஸ் பண்ணேன் இன்றைக்கி. அதுவே என் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி ஏன் நான்வெஜ் எதாவது செஞ்சு சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு ஆளுக்காக அவர் இல்லைன்னா ஒரு ஆளுக்காக என்னத்தை செய்கிறது, இவ சாப்பிட்றது கொஞ்சம் சாப்பாடு, நம்ம அதையும் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்படி தான் என் வீட்டில் ஹஸ்பண்ட் இருந்தால் தான் எதனா ஒரு எக்ஸ்ட்ரா காய் 2 காய் அந்த மாதிரி செய்கிற மாதிரிக்கு வரும். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.